கழுத்துல கத்திய வச்சு வந்து தடுத்தான். உனக்கு இவளுக்கு என்ன, ஏன் கொல்ல துடிக்கிறேன்னு என்கிட்ட கேட்டா. சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். அப்பதான் இந்த சம்பவம் நடந்தது. வேண்டாம், இந்த காராமரி பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா நீ உசுரோட இருக்க முடியாது. சொன்னா கேளு, எதுவும் பண்ணிராத. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ உசுரோட இருக்கவே கூடாது. என் அம்மாவை சாகடிச்ச, இப்போ நீ பெத்த புள்ளையே நீ சாகடிக்கிற. என் அம்மாவை தான் என்னால காப்பாற்ற முடியல. ஆதிராவை நான் காப்பாத்தணும். நீ உசுரோட இருந்தனா அவ வாழ முடியாது. இதுக்காகவாது நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். வேண்டாடா, இப்ப என்ன, உனக்கு ஆதிரா வேணும் அவ்வளவுதானே? நானே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க. நீ ஆதிரா எடுத்துக்க, எனக்கு ஆதிரா வேண்டாம். என்ன உசுரோட மட்டும் விட்டுடா. நீ வாழறதுக்கு தகுதி இல்லாத ஜென்மம். நீ இந்த பூமியில வாழ்ந்தனா இந்த காத்து கூட விஷமா மாறிடும். வாழறதுக்கு தகுதி இல்லாத ஜென்மம். உன்னை இங்க யாருமே காப்பாற்ற முடியாது. நீ இந்தியாவுக்கு வந்ததே யாருக்குமே தெரியாத. உன்னை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அசமசிக்கிட்ட இந்த நாளுக்காக தான், இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்து இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. விடுவேன். என் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்க, என் பொண்ணையும் எடுத்துக்க, என்ன மட்டும் விட்டுரு. சே, மானக்கட்ட ஜென்மமே. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் பெத்த பிள்ளைக்கு ஆப்பட நினைப்பா பாரு. அவ தாய், நீ பியாய். பியாய்க்கு கூட இறக்கம் இருக்கும். நீ நீ எந்த ஜென்மனே தெரியல. என்ன விட்டுரு. உனக்கு என்ன வேணுமோ தாரேன், என்ன விட்டுரு. எனக்கு உன் உசுறு தான் வேணும், தாரியா? நீ இந்த பூமியில இருக்க கூடாது, அவ்வளவுதான். நீ என்னைக்கு இந்த பூமியில இருந்து இல்லாம போறியா, அன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குவேன். ஆதிராவை எவ்வளவு குசுரா காதலிச்ச தெரியுமா? அவ கூட எப்படி இல்லாமோ வாழ போறேன்னு கனவெல்லாம் கண்டு சந்தோஷத்துல சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தேன். புயல் மாதிரி வந்துட்டு என் பாதவத்தி. எப்ப ஆதிராவோட அம்மா நீனு தெரிஞ்சுதோ அப்பவே என் காதல் செத்து போச்சு. அவ மேல இந்த காதல் போய் வெறுப்பு வந்துட்டு பாதவத்தி. நீ நினைச்சாலும் உன் பொண்ணு கூட என்னால வாழ முடியாது. ஆனா அவன் நல்லா இருக்கணும். என்ன காதலிச்ச பாவத்துக்கு அவன் நாசமா போக கூடாது. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும்னா நீ சாகணும். என்ன பண்ண, நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கு. வாழ வேண்டிய வாழ்க்கையே என்ன விட்டு போயிடுச்சு. இனி நான் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? எப்ப உன் பொண்ணு மேல இந்த காதல் எனக்குள்ள போயிடுச்சோ அப்பவே நான் செத்ததுக்கு சமம். இங்க இருக்குது வெறும் பணம் மட்டும்தான். இது எங்க இருந்தா என்ன? என்ன உசுரோட விட்டனா என் பொண்ணு கூட உன்னை எப்படியா சேர்த்து வைக்கிறேன். அடச்சே, அவ மேல காதலே இல்லைன்னு சொல்லி கிடக்க சேர்த்து வைக்க போறியா? நான் வாழும் நினைச்சிருந்தா என்னைக்கே வாழ்ந்திருப்பேன். எனக்கு அவ வேண்டாம். எப்ப அவ ஓ பொண்ணுன்னு தெரிஞ்சுதோ அப்பவே அவளை தூக்கி எறிஞ்சிட்டேன். அது எப்படி? என் அம்மா கொன்னவளோட புள்ள கூட நான் சந்தோஷமா வாழணும். என் அம்மா ஆத்மா கூட என்ன மன்னிக்காது. வாழும் போதா என் அம்மா நிம்மதி இல்லாம செத்துருக்காங்க. செத்ததுக்கு அப்புறமா அது அவங்க ஆத்மா நல்லா இருக்கணும். அதுக்கு உன் மகளை நான் கல்யாணம் பண்ண கூடாது. இப்ப வெறுப்பு மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீ உசுரோட இருக்க கூடாது. என்னோட கையில, என்னது கையில? சாகடிக்காம விட மாட்டேன்டி. தரன், என்ன கொல்ல வரோம் சார். நல்ல நேரம் வந்து காப்பாத்துறீங்க சார். அந்த பொண்ணு தர, நீ போயிரு. 5 நிமிஷம் கழிச்சு வா, நானே வாங்கிட்டு வந்து சார் நடிறேன். போ பொண்ணு தர, போயிரு. ஏண்டா, எதுக்கு? போயிரு. நானே வந்து சார் நடிறேன்னு சொல்லிட்டேன். போயிரு. பொண்ணு தர, வேண்டாம். எனக்கு இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. தவற விட்ட ஒரு வாழ்க்கையில நீ எனக்கு ஒரு எதிரியா மாறிடுவ. போயிரு. டேய், அமைதலா இரு. டேய், சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த காதாம்பரி உசுரோட இருக்க கூடாது. என்ன சொன்ன? காதாம்பரியா? கோதாம்பரி. இதுதான் அந்த கோதாம்பரி. ஓ, ஆதிரவ சாக்கடையில தலை நினைச்ச பாதவத்தியா? வாடி, நானும் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இவன் விட்டாரு, இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. இங்க பாரு கொடுத்துற, போயிரு. இவளை சாகடிச்சாதான் என் அம்மா ஆத்மா சாந்தி அடையும். போயிரு. அம்மா, என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். வேண்டாம் பொண்ணு தர. வீடு பொண்ணு தர. அவளை நான் சாகடிக்கணும். அவளை நான் சாகடிக்கணும். சரி, எதுக்கு அவளை சாகடிக்கணும் துடிக்கிற? டேய், உனக்கு என்னடா வயசாது? வாழ வேண்டிய பையன் இப்படி கொல்ல துடிக்கிற? நான் வாழக்கூடாது. நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். உலகத்துல ஒரு சின்ன உயிரினமே வாழும்போது நீ ஏன்டா வாழக்கூடாது? வீட்டு பொண்ணு தர, இவ உசுரோட இருக்க கூடாது. இவ உசுரோட இருந்தா அங்க பலவேறு வாழ்க்கையை நாசமாக்கிடுவா. அத நான் பாத்துக்கிட்டேன். நீ கத்தி போட்டுட்டு கிளம்பு. இல்ல, இவளை சாகடிச்சாதான் என் அம்மா ஆத்மா சாந்தி அடையும். என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா பொண்ணு தர, என் அம்மா சாவுக்கு இந்த பார்வதி தான் காரணம். ஆதிர அப்பா கூட பிறந்த தங்கச்சி தான் என் அம்மா. அப்பா அம்மா கிடையாது.
எங்க மாமா தான் எங்க அம்மா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்க அம்மா நேரமா என்னமோ தெரியல, அப்பாவுக்கு வேலை இல்லாம போயிருக்கு. எங்க மாமா இவ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. என்ன என் தங்கச்சியவும் என் மாமா அவர் கூட கூட்டு வந்திருக்காரு. புருஷனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க கூட இருமானு கூட்டு வந்திருக்காரு. எங்க அப்பாவுக்கு எங்கேயோ இல்லாம வேலையை தேடி பார்த்திருக்காரு. என் அம்மாவும் சரி புள்ளைல வயிற்றுக்காக சாப்பிடுமேனு இந்த பாதவத்தி வீட்டுல எங்க அம்மா எங்களை விட்டு இருந்தாங்க. இந்த பாதவத்தி எங்க அம்மா வேலைக்காரி மாதிரி நடத்தினா. அதை கூட எங்க அம்மா பெருசா எடுத்துக்கல. காரணம் நாங்க வயிறார சாப்பிடுறோமேனு. எங்க அம்மா எங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க அம்மா எதுவுமே எங்க மாமா கிட்ட சொல்லல. எங்களுக்கு நடந்த பொறுமை எதுவுமே எங்க மாமா கிட்ட சொல்லல. அடைக்கலம் கொடுத்தவருக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க எங்க அம்மா. அதனால இந்த பாதவத்தி கொடுக்குற அத்தனை டார்ச்சரையும் எங்க அம்மா தாங்கிட்டே இருந்திருக்காங்க. எங்க அம்மாக்கு ஒரே ஒரு எண்ணம், என் புள்ளையில வயிறு நிறைய சாப்பிடணுங்கிறது மட்டும்தான். ஒருவேளை எங்க அம்மா நடக்கிற விஷயத்துல எங்க மாமா கிட்ட சொல்லியிருந்தா கூட எங்க அம்மா இன்னைக்கு உசுரோட இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணனுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துடக்கூடாதுன்னு எங்க அம்மா எல்லா கஷ்டத்தையும் தாங்கியிருக்காங்க. அதுல கூட இந்த பாதவத்திக்கு பொறுக்கல. வீட்டுல இந்த நகையை காணுன்னு எங்க அம்மா மேல திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு அடைச்சிட்டா இந்த பாதவத்தி. எங்க மாமா தான் கஷ்டப்பட்டு வெளியில கூட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க முடியாம நாங்க ஏதோ கிராமத்தை நோக்கி போயிட்டோம். எங்க அம்மா கொல்லாம செங்கமலுக்கு வேலைக்கு போய் எங்க அம்மா நோய் வந்தே செத்து போயிட்டாங்க. இவங்க போட்ட பழி அவங்க நெஞ்சில அரைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. நெஞ்சு வலிச்சே செத்துட்டாங்க. நான் என் தங்கச்சியோ சின்ன பிள்ளைங்க ஆனாத மாதிரி தெரியல. இன்னும் அப்பாக்கு வேலை இல்ல, அவரால் எங்களை காப்பாற்ற முடியல. அவரு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அன்னைக்கிளி பாட்டிதான் அந்த நேரத்துல எங்களை வந்து காப்பாத்தி ஒரு நல்ல ஹாஸ்டல்ல கொண்டு விட்டாங்க. என்னதான் சாப்பாடு துணிமணி கிடைச்சாலும் ஒரு தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற பாதுகாப்பும் ஒரு அன்பும் அக்கறையும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா அந்த மாதிரி நானும் என் தங்கச்சியும் வாழ்ந்தோம். அதுக்கு காரணம் இந்த பாதத்தை. என் தங்கச்சி ஆளாக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். யாரு உதவி கிடைக்கல. அந்த அன்னைக்கிளி பாட்டி மட்டும் எங்களுக்கு உதவல. நான் என் தங்கச்சி எனக்கு இருப்பமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நான் அப்ப சத்தியமா தெரியாது. அந்த அன்னைக்கிளி மகாதான் இவன் எனக்கு தெரியாது. மகா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி இருக்காங்க. ஆளாக்குனாங்க. சொந்த பேரன் மாதிரி என்ன வளர்த்தாங்க, சொத்து சோகம் கொடுத்தாங்க, வீடு வாசல் கொடுத்தாங்க, எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஆனா பெத்தவங்களை கொடுக்க முடியாத இவா எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா நினைச்சா பெத்த தாய்க்கு அப்படிதான் இருக்கா. அன்னைக்கிளி பாட்டிக்கு எங்க மாமாக்கும் தொடர்பு கதா கதை கட்டி விட்ட விளைவதான். அதனாலே அந்த தாத்தாவும் பாட்டியும் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இவ செய்யாத துரோகமே கிடையாது. இப்ப சொல்லி இவ உசுரோட இருக்கணுமா? இருக்கவே கூடாது. தடுக்காத, நான் இவளை கொல்லணும். டேய், நீ கொன்னா காலத்துக்கு உள்ள இருக்கணும். அதே நான் பண்ணமுன்னா டூட்டிய பார்த்தேன், புரியுதா? இல்ல இவள ஜெயில போட்டா இவ 2 நாள்ல வெளியில வந்துருவா. அது மத்தவங்க புடிச்சா, இந்த பொண்ணு தர புடிச்சா இவ காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ளதான். மரணம்னா இவளுக்கு ஒரே நல்ல தண்டனை முடிஞ்சிடும். நான் கொடுக்கிற தண்டனை இவளுக்கு ஆயுசுக்கு இருக்கும். இவ தினம் தினம் செத்துதான் வாழுவா. இவ ஒரேடியா போய் சேரணுமா, கொஞ்சம் கொஞ்சமா சாகணுமா? சொல்லு. டேய், தெரிஞ்சோ தெரியாமல உன்னை என் தம்பியாட்டு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். நீ நல்லா இருக்கணும். போ, கத்தி கீழே போட்டுட்டு கிளம்பு. இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு உங்க டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் இப்ப எல்லாம் காசு பணம் கொடுத்து வெளியில வந்துருந்தாங்க. நான் விட மாட்டேன். இவ உசுர இருக்க கூடாது. என்கிட்ட இருக்க காசு பணம் செல்வாக்கு இவ உடனே வந்துருவா. டேய், இந்த பொண்ணு துறையை நம்புடா. அப்படிலாம் லேஸ்ல விட மாட்டேன். ஒரு வேலை இவ வெளியில வந்துட்டா நீ செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். போதுமா? என்ன சொல்ற? இப்ப நீ செய்ய வந்ததை நான் செஞ்சு முடிக்கிறேன். பொண்ணு துறையை நம்பலாம். எனக்கும் இந்த பாதவத்தி உசுரோட இருக்க கூடாது. ஏன் உனக்கு இவளுக்கும் இருக்கு? ஆதிராவா? ஆதிரா நல்லா இருக்கணும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ சந்தோஷமா இருக்கணும். இந்த பாதவத்தி அமெரிக்கால ஒரு மாஃபியா கிட்ட அவளை விக்கிறதுக்கு எல்லா வேறமும் பேசியிருக்கா. இன்னும் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரியாது. கல்யாணங்கிற பேர்ல அந்த பொண்ணை விக்கிறதுக்கு எல்லா அட்வான்ஸும் வாங்கியிருக்கா. எல்லா எவிடன்ஸையும் நான் எடுத்துட்டேன். இந்த பொண்ணு அங்க கொடுத்து இவ மாஃபியாக்கு தலைவியாக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கா. அதுக்கு தான் பெத்த புள்ளைய பகடக்காயா பயன்படுத்திருக்கா இந்த பாதவத்தை. இவ நான் சும்மா விடுவேன்? இவ உசுரோடு இருந்தா ஆதிரா நல்லாவே வாழ முடியாது. ஆதிராவா? ஆமா, அது அப்புறமா நான் உனக்கு சொல்றேன். எனக்கு ஆதிரா நல்லா இருக்கணும். அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்காக உசுர கொடுக்கறதுக்கே முன்னாடி இருந்து நின்னவா. நல்ல பொண்ணு, அவன் நல்லா வாழணும். ஆதிராவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆதிரா நல்லா இருக்கணும். ஆதிரா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆதிராவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவளுக்கு தண்டனை எப்படி வாங்கி கொடுத்தேன்னு மட்டும் வேடிக்கை பாரு. இதுல நீ தலையிடாத. கத்தி கீழே போட்டு கிளம்பு. இப்பவும் சொல்றேன்டா, உன்னை என் கூட பிறந்தாதான் பாக்குறேன். கத்தி கீழே போட்டுட்டு கிளம்பு. நீ கொடுக்க நினைச்ச தண்டனை விட நான் கொடுக்குற தண்டனை பயங்கரமா இருக்கும். என்ன நம்பு. நீ தண்டனை கொடுப்ப இப்ப எனக்கு தெரியும். ஆதிரான்னு சொல்றிய, அவளை நீ விரும்புறிய? அவளை நான் காதலியா பாக்கல, என் மனைவியா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா ஆதிரா சந்தோஷமா இருப்பா.
நான் கிளம்புறேன். சரி, பின்வாசல்லையா போ. கொஞ்சம் ஏட்டு எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க கண்ணில் பற்றாத. சரி டேய், கவலைப்படாம போடா, நான் பாத்துக்கிட்டேன். இப்ப சொல்றேன்டா, நீ என் கூட பிறந்தவன் தான். போ. ரொம்ப தேங்க்ஸ். டேய், யாராவது அண்ணனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? போடா. ஏறே, யார் கண்ணிலும் படாம போ, ஏதாவது பிரச்சனை ஆயிரும். போ போ. இவ கதையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. ஓடா, நிம்மதியா போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. போ. உன் எதிரி ஒளிஞ்சானே சந்தோஷமா போய் ஆடி பாடி கொண்டாடு. போ. உண்மையிலே இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிடா, இதனால என்ன கண்டக்ட் பண்ணுனா? சரி, கிளம்பு, சீக்கிரம் போ. கான்ஸ்டபிள், எஸ் சார், உள்ள வாங்க. இப்ப சொல்லுங்கக்கா, நான் எப்படி ஆதிராவை கல்யாணம் பண்ண முடியும்? சொல்லுங்கக்கா, நான் எப்படி ஆதிராவை கல்யாணம் பண்ண முடியும்? வாய் நிறைய தம்பி தம்பின்னு சொல்றான். என் கஷ்டத்தை அவன் கஷ்டமா எடுத்துக்கிட்டான். நான் செய்ய வேண்டியதை அவன் செஞ்சான். என் அம்மாக்கு காணிக்க அவன் செலுத்தினான். இப்ப வாய் நிறைய தம்பி தம்பிங்கிறானே, கூட பிறந்தவன் காட்டாத பாசத்தை அவன் காட்டுறானே. எப்படி மறுபடியும் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? அந்த காதம்பரிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏன் ஆதிரான்னு உசுர கொடுக்குறான். அவன்கிட்ட இருந்து என்ன எப்படி தட்டி பறிக்க சொல்றீங்க? என் காதல் உடைஞ்சு போனதாவே இருக்கட்டும். தயவு சரி, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பா அவனுக்கு தெரியவே கூடாது. அவன் நல்லா இருக்கணும். அவன்கிட்ட ஆதிரா இருந்தா ரொம்ப நல்லா இருப்பா. அவன் ஆதிராவை காதம்பரிக்காக பழி வாங்கினானோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா எனக்காக அவன் பழி வாங்கினானு எனக்கு தெரியும். என் அம்மா ஆத்மா சாந்தி அடையனுக்காக அவன் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். ஆதிராவை கல்யாணம் பண்ணா என் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளைதான். அதை நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணாம இருந்தா என் அம்மாவுக்கு 2 பிள்ளை. அவன் என்ன மனசார தம்பி தம்பின்னு கூப்பிடுறான்க்கா. அவன் ஆதிராவுக்காக காதம்பரி பழி வாங்க நினைச்சிருந்தா என்ன கொலை பண்ண விட்டு வேடிக்கை பார்த்திருக்கலாம். அவனுக்கு தேவை காதம்பரி தானே சாகணும், அதை செஞ்சிருக்கலாமே. அவன் அதை செய்யலையே. என்ன காப்பாத்தணும் தானக்கா நினைச்சா. எந்த பழிப்பாவும் நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சா. பின்வாசல் வழியை தப்பிச்சு போயிடுறான், நான் பாத்துக்கிட்டேன்னு. எனக்காக தானே அங்க பதவிச்சுட்டேன்னா. இந்த காதம்பரி வெளியே வந்தாலும் அவ செத்த பொணத்துக்கு சமாளி இப்ப எனக்கும் தெரியும். அவன் எனக்கு அத்தனை செஞ்சது, அத்தனை போராட்டம், வலி, அவமானம் எல்லாத்தையும் பட்டதே எனக்காக. அவனுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதாக்கா. கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கான். அவன் முத ஆசைப்பட்டது ஆதிராவை. அதான் நான் ஒதுங்கிட்டேன். நான் உண்மையிலே ஆதிராவை இருக்க தானே செஞ்சேன். இப்ப நான் உண்மையிலே காதம்பரியை கொண்டு இருந்தா எனக்கு ஜெயில தானே இருந்திருப்பேன். ஆதிரா நிலைமை எடுத்துக்கா இருக்கும். எப்படினாலும் நான் ஆதிரா கூட வாழ்ந்துருக்க மாட்டேன்ல. ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன். எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா எல்லாரும் மாதிரி நான் இருக்கேன். இப்ப நான் மறுபடியும் ஆதிராவை கல்யாணம் பண்ணு வச்சுக்கோங்கக்கா. மறுபடியும் நான் குற்ற உணர்ச்சியிலே செத்துருவேன்க்கா. வாய் நிறைய தம்பி தம்பின்னு சொன்னதுக்கு துரோகம் பண்ண குற்றத்தை நான் செஞ்சிருவேன்க்கா. எப்படிக்கா நான் ஆதிரா கூட வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆதிராவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொண்ணு ஞாபகம் வராது. அவன் யாதிரான்னு சொன்னது இன்னும் என் காதுல உழைச்சுக்கிட்டே இருக்குக்கா. எப்படிக்கா நான் ஆதிரா கூட வாழ முடியும்? வேண்டாக்கா, நான் எந்த விதத்திலயும் ஆதிராவுக்கு பொருத்தமானவன் இல்ல. என் காதல் செத்ததாவே இருக்கட்டும். செத்ததுக்கு யாரும் உயிர் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை இந்த உண்மைலாம் பொண்ணு துறைக்கு தெரிஞ்சா அடுத்த நொடி நான் உசுரோட இருக்க மாட்டேன். காதலிக்கும் நான் உண்மையா இல்ல. இப்ப என்ன தம்பி நினைச்சவனுக்கு நான் உண்மையா இல்ல நச்சுக்கக்கா. நான் வாழதுல அர்த்தம் இல்ல. நான் நல்ல காதலனா இருக்கல, ஆனா நல்ல தம்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு உலகத்துல நடக்காததாக்கா எனக்கு நடந்துட்டு. என்ன இங்க எல்லாருமே காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையான காதலே தோத்து போகும்போது என் காதல் ஒண்ணுமே இல்ல. அது அஃபெக்ஷன்ல வந்த காதல், அதான் நிலைச்சு நிக்காம போயிடுச்சு. ஆனா பொண்ணு தர லவ் பண்றது ஆத்மாத்மான காதல். அவன் காதலுக்கு உசுர் இருக்குது, அவன் காதல்ல உயிர் இருக்குது. அவன் காதலின்னு சொல்லல, மனைவின்னு சொல்றான். அவன்கிட்ட இருந்து எப்படிக்கா நான் தட்டி பறிக்க முடியும்? இன்னொருத்த மனைவி தட்டி பறிக்க அளவுக்கு நான் உன்னை தாரம் கட்டவன் கிடையாது. உங்களை வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். பிளீஸ், பொண்ணு தெரியும் ஆதிராவை எப்படியா சேர்த்து வச்சிருங்க. என்ன தம்பியா நினைச்சீங்கன்னா அந்த ஒண்ணு மட்டும் செஞ்சிருங்கக்கா. இந்த வீடு என்ன எதிர்த்துரும். இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு ஆதிராவை ஒண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை. டேய், இப்ப மட்டும் நான் பொண்ணு துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வச்சுக்க, என்ன எல்லாரும் விரட்டிடுவாங்கடா. உங்களால முடியும்க்கா, உங்களால மட்டும்தான் முடியும். ஆதிராவுக்கும் பொண்ணு துறைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்ல. நான் உங்க முகத்துல முடிக்கிறது இதான் கடைசி. தம்பி தம்பின்னு கூட்டத்தை விட டே மவனே தானே கூப்பிட்டீங்க. உண்மையிலே என்ன புள்ளையா நினைச்சிருந்தா இதை எப்படியாவது பண்ணி முடிங்க. பிளீஸுக்கா, ஆதிராவையும் பொண்ணு துறையும் சேர்த்து வைங்க. நீங்க நினைச்சா முடியும். ஏதாவது பண்ணுங்கக்கா. நான் விலகிக்கிறேங்கள. எனக்கும் ஆதிராவுக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமே கிடையாது. இப்ப எனக்கு அவளை காதலியே பார்க்கவே முடியலக்கா. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்சு பார்க்க இப்ப அருவருப்பா இருக்குக்கா. என்னால ஆதிரா கூட வாழ முடியாது. என்ன செய்வீங்களோ யாது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. பொண்ணு திரையும் ஆதிராவை சேர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பே. எனக்கு இருக்க பிரச்சனை காணாதடா. டேய், என்னால ஒத்தறல எதுமே பண்ண முடியாது. டேய், வாங்க தான் சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன்.
மீனாக்காவாத முடியாது எதுவுமே இல்ல. சரி, உங்களுக்கு துணையா நானும் வாரேன். ஆதிராவையும் பொண்ணு துறையும் சேர்த்து வைக்கலாம். வெளியில சொல்லாதடா, ஓடட்டு அடிச்சிருவாங்க. காதலியை நினைச்சது எனக்கு தப்பு. இப்ப எனக்கு அவ காதலி கிடையாது. டேய், ஒரு உலகத்துக்கே தெரியும்டா. என் மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிக்கு பயப்படாதான் நான். எப்படா சமாளிக்க போறான்? ஒருவேளை உன் காதல் பொண்ணு துறைக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். சேர்த்து வைக்க வழிய பாருங்க. உறுதியா சொல்ற? சத்தியமா சொல்றேன்.